ஹாய் டு எவ்ரி ஒன். என்னுடைய தமிழ் டெக்னாலஜி சேனல் வந்து மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ என்னுடைய மகத்தான நன்றியை என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஆதரவு இல்லைனா இது சாத்தியம் கிடையாது. இந்த தமிழ் டெக்னாலஜி வந்து 4000 வாட்ச் அவர்ஸையும் 1000 சப்ஸ்கிரைபையும் கிராஸ் பண்ணதால் யூடியூப் பாலிசி வந்து இது எலிஜிபிள் ஆகிடுச்சு. ஸோ அந்த யூடியூப் சேனல் வந்து என்னுடைய யூடியூப் கம்பெனி வந்து யூடியூப் சேனலை வந்து மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு அந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா மே 14 எடுத்தது. ஸோ ஆக்சுவலாக மே 11 என்னுடைய சேனல் வந்து அவங்க கொடுத்த கண்டிஷனை வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. 4000 வாட்ச் ஹவர்ஸ் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர். பட் ஸ்டில் அந்த டேட் வரைக்கும் என்னுடைய சேனல் வந்து மானிட்டேஷன் எனேபிள் ஆகலை. ஸோ நான் அதுக்காக 2 ஸ்டெப் பண்ணேன். அந்த 2 ஸ்டெப் பண்ணதுக்கப்புறம் உடனே என்னுடைய சேனலை வந்து அவங்க ரிவ்யூ பண்ணாங்க. ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் மானிட்டேஷனை எனேபிள் பண்ணாங்க. அந்த 2 ஸ்டெப் என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த 2 ஸ்டெப்பை நீங்கள் கவனமாக பாருங்கள். அது நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் சேனலும் மானிட்டேஷன் எனேபிள் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் சேனல் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபும் கிராஸ் பண்ணியிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே எலிஜிபிளாக இருந்தால் மட்டுமே தான் நான் சொல்ல போகிற இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அந்த 2 ஸ்டெப்பு நீங்கள் 2 கண்டிஷன் வந்து நீங்கள் கிராஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பு நீங்கள் செய்யும்போது உங்கள் சேனல் வந்து மானிட்டேஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்ஷன் யூடியூப் கம்பெனிலேருந்து எடுப்பாங்க. அது 2 ஸ்டெப் என்னென்னு இப்போ பார்ப்போம். வணக்கம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் யூடியூப் சேனலில் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் அண்ட் 1000 சப்ஸ்கிரைப்ஸை நம்ம ரீச் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் நம்மளுடைய சேனல் வந்து மானிட்டேஷன் எனேபிள் பண்ணலைன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதான் பார்க்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து என்னுடைய யூடியூப் சேனல் தமிழ் டெக்னாலஜி. நான் சென்ட் பண்ண மெயிலுடைய காப்பி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனல் நேம் கொடுக்கணும். அந்த நம்ம ரீச் பண்ண டைமிங் கொடுக்கணும். அண்ட் தென் நம்ம 4000 வாட்ச் ஹவர்ஸையும் 1000 சப்ஸ்கிரைப்ஸ் இந்த 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். அண்ட் தென் நம்ம சேனலோட லிங்க் இது மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி டைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ என்னுடைய யூடியூப் போகிறேன். என்னுடைய சேனலோட யூடியூப் போகிறேன். ஸோ நம்ம யூடியூப் சேனல் உள்ளே போயிட்டதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனலில் வந்து லெஃப்ட் சைடில் ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஃபீட்பேக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம மானிட்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். என்னுடைய சேனல் வந்து மானிட்டேஷன் எனேபிள் பண்ணுங்கள், அதாவது மானிட்டேஷன் கண்டிஷனை ரீச் பண்ணிட்டோம், மானிட்டேஷன் எனேபிள் பண்ணுங்கன்னு யூடியூப் டீமுக்கு நம்ம ரெக்வஸ்ட் சென்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த டிராஃப்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த டிராஃப்ட்டை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்க்ரீன்ஷாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷனையும் நீங்கள் உங்களுடைய ரீச் பண்ண அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் அந்த 1000 சப்ஸ்கிரைப்ஸை மென்ஷன் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணலாம். பிஃபோர் நீங்கள் இது செய்கிறதுக்கு முன்னாடி சேனல் கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருக்கிற மானிட்டேஷன் விண்டோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்னுடைய மானிட்டேஷன் விண்டோ வந்து எனேபிள் ஆனதால் அந்த வாட்ச் ஹவர்ஸும் அந்த சப்ஸ்கிரைபர்ஸும் கவுண்டிங் காட்டாது. நீங்கள் இன்னும் எனேபிள் ஆகலாம். இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக் கிளிக் பண்ணி சென்ட் ஃபீட்பேக் அந்த டிராஃப்ட்டை டைப் பண்ணிட்டு இங்கே போய் ஸ்க்ரீன்ஷாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதை கிளிக் பண்ணி டன் கொடுங்க. தென் ஸ்க்ரீன்ஷாட் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஆட் ஆகிடும். தென் எங்களுடைய டிராஃப்ட்டை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும், அவங்களுக்கு இது வந்து சென்ட் ஆகிடும். இது ஒரு மெத்தட். அனதர் ஒரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீட் மோர் ஹெல்ப்ன்ற ஆப்ஷன் மூலம் கனெக்ட் வித் யுவர் யூடியூப் ஹெல்ப் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கும். அதை லிங்க் கிளிக் பண்ணுங்கள். தென் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போனோம்னா நம்மளை போல் நிறைய யூடியூப் கிரியேட்டர்ஸ் வந்து நிறைய கொஷின்ஸை வந்து இந்த ஃபோராம்ஸில் ஃபீட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம ஃபீட் பண்ணோம்னா நம்மளுக்கு குயிக் ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது யூடியூப் டீம் கிட்ட இருந்து. எங்கள் ஆக்ஸ் நவுன்ற ஒரு ஆப்ஷன் மூலம் நம்மளோட டிராஃப்ட்டை இங்கே டைப் பண்ணிவிட்டு அண்ட் கண்டினியூ கொடுங்க. இந்த டிராஃப்ட்டை இங்கே டைப் பண்ணிவிட்டேன் அண்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். கண்டினியூ. சில கேட்டகரிஸ் டீட்டெயிலுக்கு வந்து கேட்டகரி கொடுங்க. எனக்கு என்ன வேணும்னா மானிட்டேஷன் நாட் எனேபிள் ஆகலை, பிளாட்ஃபார்ம் வந்து டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறேன், ஐ எம் கிரியேட்டர். ஸோ அந்த கண்டினியூ கொடுத்தோம்னா டிஸ்கிரிப்ஷன் போஸ்ட் சேம் மேலே வந்து ஷார்ட்டாக கொடுங்க. இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுங்க. டீட்டெயிலாக கொடுத்துட்டு ஐ எம் நாட் ரோபோன்னு கொடுத்து நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். இந்த போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணோம், நம்ம மெயிலுக்கு வந்து ஒரு ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் போட்ட கொஷின் உங்கள் ரெக்வஸ்ட் வந்து உங்கள் கம்யூனிட்டிக்கு போயிடுச்சு. ஸோ குயிக்காக நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம்.
போடுவாங்க. இந்த வியூ கொஸ்டின் ஆப்ஷன் மூலம் நீங்கள் நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம போட்ட அந்த போஸ்ட் வந்து நம்ம வியூ பண்ண முடியும். உடனே ஒரு ரிப்ளை பண்ணுவாங்க. வித்தின் த 2 or 3 days நம்மளுடைய சேனல் வந்து மானிட்டேஷன் எனேபிள் ஆகிடும். ஸோ இந்த 2 ஸ்டெப் தான் நான் பண்ணேன். நம்ம யூடியூப் சேனல் வந்து 12 ப்ரீவியஸ் மந்தில் வந்து எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் மீட் பண்ணியிருக்கோம் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர் வந்து கிராஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணி ஆகணும். இந்த நியூ பாலிசி வந்து 2018 இந்த யூடியூப் கம்பெனி வந்து எனேபிள் பண்ணாங்க. ஸோ நம்மளுடைய சேனலை வந்து நம்ம அந்த ப்ரீவியஸ் 12 மந்தில் எப்படி செக் பண்ணுறதுன்னா நம்மளுடைய சேனல் அனாலிட்டிக்ஸ் அதில் வந்து ஓவர்வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஓவர்வியூவை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் இருக்கும் மேலே ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணுங்கள். டைம் ஆஃப் பீரியட் வந்து 365 days வைங்க. லாஸ்ட் 12 month அண்ட் ப்ரீவியஸ் 12 monthனாலும் 365 daysனாலும் ஒன்று தான். லாஸ்ட் இயர் வைக்காதீங்க, 365 லாஸ்ட் 365 days வைங்க. லாஸ்ட் 365 days. ஓகே. அண்ட் தென் வந்து யூனிட் ஆஃப் மெஷரிங் வாட்ச் டைம்ஸ் வந்து ஹவர்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கடந்த 12 மாதமாக நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் மீட் பண்ணியிருக்கின்றது செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன். சேவ் பண்ணிங்கன்னா போதும். வாட்ச் டைம் வந்து ஹவர்ஸில் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ஹவர்ஸில் கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் என்னுடைய சேனலுடைய வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 4210 மணி நேரம் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேஷ்போர்டில் போய் பார்த்தா தெரிஞ்சிடும். டோட்டல் சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா 1275. ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் அபோவ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் மேலே இருந்ததால் என்னுடைய சேனல் வந்து மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆன ஒரு 8 days, ஐ திங்க் 8 days வரைக்கும் என்னுடைய சேனல் வந்து மானிட்டேஷன் எனேபிள் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் ப்ரீவியஸாக சொல்லி கொடுத்த 2 ஸ்டெப் பண்ணதுக்கப்புறம் தான் என்னுடைய சேனல் வந்து மானிட்டேஷன் எனேபிள் பண்ணாங்க. ஸோ நீங்களும் உங்கள் சேனல் வந்து இந்த 2 கண்டிஷன் எனேபிள் ஆனதுக்கப்புறம் 2 கண்டிஷனுடைய க்ரைட்டீரியா, சீலிங் அமௌண்ட், வாட் எவர் இட் மேபி ரீச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த 2 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா யூடியூப் டீம் கம்யூனிட்டி கிட்ட இருந்து குயிக் ரெஸ்பான்ஸ் வரும். உங்கள் சேனலை மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிடுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை சேனல். பாய்.